Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு புரோட்டீன், ஃபைபர், நியூட்ரியன்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருங்க. அரை கப்பு பாதாம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல பவுடராக இது போல் அரைச்சிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது பேனில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை கப்பு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பாதாம் கேரட் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால ஹார்ட் ஹெல்த்து, வெயிட் மேனேஜ்மெண்ட், பிரெயின் ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கேரட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ண பாதாமும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சிருக்கோம். அதுவும் சேர்த்துக்கலாம். இது வறுக்காத பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் நிறைய இருக்குது. பொட்டுக்கடலை பிளட் சுகரை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே போல் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். பேன்லேருந்து இது போல் ஒட்டாமல் வந்துடணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சூடார வச்சிடலாம். இது போல் ரவுண்ட் பால்ஸாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்பம் பேனை அடுப்பில் வச்சுருங்க. இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் இட்லி இல்லைனா தோசை மாவு சேர்த்துக்கோங்க. இது போல் டீஸ்பூனில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மாவு வெளியே வராமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே திருப்பியும் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கவர் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம குக் பண்ணுறோம். இப்போ மேலே ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சிருங்க. ரெண்டு பக்கமும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எத்தனையோ மெத்தடில் பணியாரம் செஞ்சுருப்பீங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம பாதாம், கேரட்டு, பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். ஸோ இதில் ஹெல்த்தி ஃபேட், விட்டமின் ஏ, ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. ஸோ குழந்தைங்க ஹெல்த்துக்கு இது ரொம்பவுமே நல்லது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.